வாரன் பஃபெட் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் மதன் கௌரி அண்ணாவுடைய ஒரு சாங்ல கேட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்ணி இவ்வளவு ரிச்சஸ்ட் பர்சனா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்றேங்க. வெல்கம் டு டே 4 ஆஃப் 50 days 50 ஃபினான்ஷியல் டேர்ம். வாரன் பஃபெட் அவருடைய யங் ஏஜ்லயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இவ்வளவு பெரிய ஆளா இப்ப இருக்காரு. அவரோட 11 வயசுலயே அவர் ஸ்டாக் மார்க்கெட்ல சில ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் பை பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட 14 வயசுல ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ இன்வெஸ்ட் பண்ணாலே கோடீஸ்வரர் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு. அதுல சிலது என்னென்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், ETF, பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், FD, PPF, ஓன் பிசினஸ் அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பத்தியும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பத்தி ஃபர்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். சும்மா ட்ரை பண்ணுவோம்.